தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த கோல்டு அனலைசிஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 500 பிப்ஸ் மூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. கரெக்டாக நம்ம ட்ராப் இந்த சப்போர்ட் லைனுக்கு வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஃபால் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு அனலைசிஸ் அண்ட் தென் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் கால்ஸ் வித் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ப்ரைஸோட வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக ஃபாரெக்ஸில் ஒரு பேசிவாக இன்கம் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் அண்ட் அனலைசிஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் வீக் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆயிருந்துச்சு. இந்த வீடியோவில் அப்கமிங் வீக்ஸில் கோல்டு பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நம்ம எந்த சார்ட்ஸ் எடுத்திருந்தாலும் ஓவராலாக அது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிளியரான ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் லைனில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 மந்த்தாகவே மார்க்கெட் ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனல் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ரெண்டாவது விஷயமா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். 17.32 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஏன் ரெசிஸ்டன்ஸாக எடுத்தேன் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலில் கரெக்டாக மீட்டப் ஆகிற ஏரியா இது. அண்ட் தென் லாஸ்ட் வீக் மார்க்கெட் இதில் டச் ஆகிட்டு ரீபவுண்ட் ஆனதும் இதில் தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் 2 16.64 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 இயர் லோ. ஸோ இந்த ஃபாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஒரு கன்சல்டேட்டடாக இருக்கும். ஒரு லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடியும் 16.64 அப்படிங்கிற ஏரியாவில் வந்து தான் ரீபவுண்ட் ஆகி போயிருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நேம் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் லோ 16.20 அப்படிங்கிறது ஒரு 2 வருஷத்தில் ரொம்ப லோவான வேல்யூ. ஸோ இதை வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக எடுத்துருக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் டெக்னிக்கலாக எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷனாக இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு லாங் போக போகுது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். எங்கேருந்து போகும் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 16.20 16.30 வந்துட்டு தான் கண்டிப்பாக புல்லிஷ் ஆகும். ஸோ அதனால் ட்ரேட்ஸ் எடுக்கிறவங்க எந்த இடத்துல பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மார்க்கெட் லாஸ்ட் வீக் க்ளோசிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 16.44 க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பொசிஷன்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி 16.20 அல்லது 16.30 வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். லாபம் அடிக்கிறதுக்கும் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்ஷனை இப்போ நான் கிளியராக ஒன் சைடு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ப்ரொஜெக்ஷன் வந்து மார்க்கெட் கிளியராக 16.23 வரைக்கும் வந்துட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு பை லிமிட் கால்னு கூட வச்சுக்கலாம். ஸோ பை பண்ணுறவங்க மார்க்கெட் 16.20 சம்திங் வந்ததுக்கப்புறம் பை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் ரீஜன் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்லோப்பிங் ரீஜனில் ஒரு ஸ்டாப் லாஸை போட்டிருக்கோம். அண்ட் தென் சில பேருக்கு வீடியோட ஸ்டார்டிங்லே ஒரு சில டவுட்ஸ் வந்திருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எந்த டைம் வேணாலும் எந்த மாதிரினாலும் மாறலாம். ஸோ நான் கொடுக்குற அனலைசிஸ் அண்ட் தென் சார்ட்ஸ் எல்லாமே ஒரு டைம்ஸுக்கும் வேரி ஆகும். அதனால நம்ம லாஸ்ட் வீக் இந்த சார்ட் கொடுத்தீங்க அதனால ஃப்யூச்சரில் இப்படி தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொசிஷன்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். அண்ட் தென் இன்னொரு விஷயம், நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 15.85 கொடுத்துருக்கீங்க, அதனால் மார்க்கெட் அது வரைக்கும் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி மார்க்கெட் போகலைனாலும் ஒரு லிக்விடேஷன் நடக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விக் விடலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் கிளியராக ஒரு விக் விட்டுருக்கு. ஸ்டாப் லாஸ் மட்டும் கிளியராக ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் புல்லிஷ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து லிக்விடேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸ் 16.20 போட்டிருப்போம். மார்க்கெட் கரெக்டாக 16.10 வந்துட்டு நம்ம
ஸ்டாப் லாஸை ரன் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடும். ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் லாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிபியை பொறுத்தளவுக்கு டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17.30 அப்படிங்கிறது டார்கெட் ப்ரைஸ். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன். டிபி போட்டாச்சு. அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்லி லோவுக்கு கீழே நம்ம விக்கு ஃபார்ம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 15.90 அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக கோல்டு வந்து இந்த வீக் பை தான். ஆனால் மார்க்கெட் மேபி ஃபால் ஆகுனா இது வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்வே போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகி அகெயின் ஒரு புல்லிஷ் ஆகும். மேபி 16.64 இருந்து டச் ஆகி கூட அகெயின் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அப்பப்போ வர்ற ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் நியூஸஸ்னால இந்த சார்ட்ஸ் வந்து வேரி ஆகும். என்னை பொறுத்தளவுக்கு நான் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக வந்து டிஎக்ஸ்ஐ எல்லாம் வீக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல இருந்து இங்கே ஃபால் ஆகி அகெயின் ஒரு புல்லிஷ் ஆகி இதை ரீடெஸ்ட் பண்ணி ஒரு லாங் போகும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். ஸோ நம்ம டெக்னிக்கலாக கோல்டு ஏன் பை ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அண்ட் தென் உங்களுக்கு சொல்ல ஒன்று மறந்துட்டேன். லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அப்கமிங் வீக்ஸில் இந்த இடத்துல வந்து விக் வச்சுட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு இன்னொரு பை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிஎக்ஸ்ஐ வந்து நம்ம வந்து ஒரு 70% யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எப்போல்லாம் டிஎக்ஸ்ஐ வந்து பை ஆகுதோ அப்போது கோல்டு வந்து கிளியராக ஃபால் ஆகும். ஸோ சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம டிஎக்ஸ்ஐ பார்க்கும்போது கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் சேனலில் இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஒரு 20 இயர் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட்டு வீக் முந்தின வீக்கே 20 இயர் ஹையை பிரேக் பண்ணி 22 இயர் ஹைக்கு அதாவது 117 120 அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ டிஎக்ஸ்ஐ ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கிறதுனால கோல்டு வந்து ரொம்பவே ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் ஏன் கோல்டு ஃபால் ஆச்சு அப்படிங்கிற ரீசன் பார்க்க போகிறோம். பாருங்கள், கிளியராக ஒன் டே கேண்டிலில் மார்க்கெட் கிளியராக புல்லிஷ் ஆயிருந்துச்சு. இங்கே புல்லிஷ் ஆகும்போது மார்க்கெட் கிளியராக ஃபால் ஆயிருந்துச்சு. ஏன் புல்லிஷ் ஆச்சு டிஎக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த ஃப்ரைடே நியூஸ் வந்து ஒரு 8 பாயிண்ட் வேரியேஷன் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நமக்கு புதன்கிழமை வந்து எஃப்ஓஎம்சியும் சரி அண்ட் தென் சிபிஐ நியூஸும் சரி எல்லாமே டிஎக்ஸ்ஒயை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் கோல்டு வந்து இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்க தவிர மற்றபடி எந்த ஒரு உள்குத்தும் வெளிக்குத்தும் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் வந்து இவ்வளோ ஃபாலோ ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து தீபாவளி வருது, இன்னும் பையர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க, செல்லர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சைடு இருந்தாலும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டலை தவறுதாமல் யூஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரேட்ஸுக்கும் ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் போடுங்க. அண்ட் தென் அப்கமிங் வீக்கில் நமக்கு நியூஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமலாக இல்லை, ஒரு ஆவரேஜான நியூஸஸ் இருக்குது. அந்தளவுக்கு இந்த வாரம் இருந்த மாதிரி இல்லை. ஸோ நார்மலாக ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ளே பண்ணி டெக்னிக்கலாக மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். ஃபண்டமெண்டலாக மூவ் ஆகாமல் டெக்னிக்கலாக மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். சரி, இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.